மேம், ஒரு நேற்று வந்து நீங்கள் வந்து முதல்வரை சந்திச்சிருக்கீங்க. இல்லை இல்லை, அரசியல் இல்லை, கேள்வி இது சம்மந்தம் தான். இன்றைக்கே வந்து 5 ஷோ அப்படின்னு ஆக்கியிருக்காங்க. உங்கள் படமும் ரிலீஸ் ஆகுது. கட்சியெல்லாம் மறந்து நீங்கள் போய் சந்தித்தோன்னா பிவின்னு உங்களை வந்து ரொம்ப பாசமாக கூப்பிட்டாரு எப்போதும் போல் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அக்கா தம்பி பாசம் என்றைக்குமே மாறாது. வேற வேற கட்சி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அக்கா தம்பி அந்த பாசம் என்றைக்குமே இருக்கும். அவர் 5 ஷோவாக மாற்றிருக்காரு. சினிமா புரிஞ்சிக்கிட்டு சினிமாவில் இருக்கிறவங்க, நம்ம ப்ரொடியூசர்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்களோ, எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா சினிமாவில் இருக்கிறதுனால இந்த துறையில் எவ்வளோ கஷ்டம் வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிளாமர் வேர்ல்டாக தெரியுது. இப்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது உட்காருவாங்க, பேசுவாங்க, படம் நல்லா இருக்குன்னா பாதியிலே வந்து நல்லா இல்லைடா அப்படி சொல்லிடுவாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்ஸ் மாறிட்டு ஒரு படம் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அந்த ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். சொல்லிக்கிறது ஈஸி, அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு வரதா முதல்வர் இன்னைக்கு இருக்கிறாரு. 5 ஷோவாக மாற்றிருக்காரு. நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நாங்கள் வந்து வரவேற்கிறோம் ஒரு தாட். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் சம்பாதிக்கணும். மெயினாக வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் படங்கள் எடுக்க முடியும். காசு போட்டு எடுக்கிறவங்க ப்ரொடியூசர்ஸ் தான், வேறு யாருமே கிடையாது. ஸோ ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தான், அதுவும் ப்ரொடியூசர்ஸ் சம்பாதிக்க முடிஞ்சால் தான், அவங்களுக்கு லாபம் வந்தால் தான் அடுத்த படத்தை எடுப்பார். அதுதான். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்கும் பிளாஸ்ட் திரைப்படம் உங்கள் திரையரங்குகளில் உலகமெங்கும் மே 28 முதல்